தமிழ் சப்ஜெக்ட்லேருந்து பாடம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 5 பாடம் பார்த்துட்டோமா. இப்போ 6வது பாடம் புயல் அரசன். புயல் அரசன் இந்த பாடத்தை இப்போ நான் மிஸ் சொல்லித்தர போகிறேன். கவனிங்கம்மா. முயல் அரசன். ஒரு விவசாயியின் தோட்டத்தில் விளைந்திருந்த காய்களையும் கனிகளையும் கிழங்குகளையும் வயிறார தின்று வாழ்ந்து கொண்டிருந்தது ஒரு முயல். ஆனால் அதன் மனதில் ஒரு கவலை. அதற்கு காரணம், அது வாழும் அந்த காட்டை பல்லாண்டு காலமாக ஆட்சி செய்து வரும் ஒரு புலியாகும். புலிக்கு கிடைக்கும் மரியாதை தனக்கும் கிடைக்க வேண்டும் என்று முயல் விரும்பியது. புலியை விட தானே சிறந்தவன் என்று புலிக்கும் காட்டில் உள்ள பிற விலங்குகளுக்கும் நிரூபிக்க வேண்டுமென முயலுக்கு ஆசை தோன்றியது. உடனே முயல் சிந்தித்து செயல்பட தொடங்கியது. இனி கதையை படிப்போம். இங்க கவனிமா. கண்டிப்பா நம்மளுக்குலாம் தெரியும் ஒரு முயல் யாரை பத்தி, புலி. புலிக்குள்ள அந்த சக்தி இதெல்லாம் முயலுக்கு கிடையாது. இருந்தாலும் முயலுக்கு என்ன ஆசை, புலியை போல நம்மளை எல்லாரையும் மதிக்கணும், காட்டில் இருக்க எல்லா விலங்குகளும் நம்மளுக்கும் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் முயல் என்ன பண்ணிச்சு, புலி மாதிரி காட்டுக்குள்ள பெரிய ஆளா வரணும்னு சொல்லிட்டு அது அப்படி அதை தப்பா சிந்திச்சு செயல்பட தொடங்குனதுதான் இந்த கதையில இப்ப நம்ம பார்க்க போறோம். கவனிங்க. நல்ல செழிப்பான தோட்டம், சுவையான கேரட், ஆஹா என்ன இனிமை, சுவைக்க சுவைக்க நாவில் நீர் ஊறுகிறது அப்படி சொல்லி முயல் அந்த கேரட், ஏன்னா காய்கறி தான் சாப்பிடும். புலியாவது வேட்டையாடி விலங்குகளை சாப்பிடும். இது என்ன பண்ணும், கேரட்டை சாப்பிட்டுக்கிட்டே அது எப்படி நம்ம சிந்தி யோசிக்க தொடங்குது. எப்படி புலியை நம்ம மடக்கலாம், நம்ம தான் பெரிய ஆளு தான் யோசிக்குது. இந்த காட்டில் உள்ள புலி ஏராளமான தம் மூதாதையாரை தன் பசிக்கு இரையாக்கியது போல எந்தாவது ஒரு நாள் நம்மையும் கொன்று தின்று விடுமோ அது ரொம்ப அது கற்பனை பண்ணுது. நம்ம ஏற்கனவே முயலுக்கு அண்ணன் தம்பி அவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க, மூதாதையார். இவங்களெல்லாம் கடிச்சு சாப்பிடுது. இதே போல என்னைக்காவது என்ன சாப்பிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு முயல் யோசிக்குது. இந்த கவலையிலேயே வயிறார உண்ட பிறகு சற்று நேரம் உறங்கி மகிழ முடியாமல் போனது. ஏன்னா நம்மளுக்கு தெரியுமா அவங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்குதோ அதுதான். ஆனா முயல் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு என்ன பண்ணுச்சு, புலியிடம் புலிகிட்ட போராட முடியாது. என்ன பயம் வந்துச்சு திடீர்னு. ஐயோ நம்ம மூதாதையர்லாம் தாத்தா பாட்டி ஆயா அவங்களெல்லாம் சாப்பிட்டுருக்குது, என்னையும் எப்படியாவது ஒரு நாள் சாப்பிடுமோ அப்படி நினைக்கவே இந்த தித்திப்பான கேரட்டை சாப்பிட்டோம். அதுக்கு என்னாச்சு, அதால நல்லா தூங்க முடியல, தூக்கம் வரல. அடுத்து ஒரு முயற்சி செய்து பார்ப்போம், அதில் தோற்றால் வீர மரணம் அடைவோம். வாழ்நாள் எல்லாம் அந்த புலிக்கு பயந்து கொண்டே இருக்க முடியாது. சரியா தூக்கம் வரல, வயிறு நிறைய சாப்பிட்டுச்சு, ஆனா தூங்க முடியல. அதுவே யோசிக்குது, சரி எப்படியாவது ஒரு முயற்சி செய்து பார்ப்போம், செத்தா வீர மரணம் அடையலான்னு சொல்லிட்டு தைரியமா ஏதோ முயற்சி பண்ண போகுது. பாருங்க, புலி வருது, முயல் யோசிக்கிட்டே சிந்தனை பண்ணிட்டு இருக்குது. முயலே, உனக்கு எவ்வளவு தைரியம், இவ்வளவு காலம் என்னை கண்டாலே ஓட்டம் எடுப்பாய், இப்பொழுது கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாயே உன்னை. முயல் என்ன பண்ணிச்சாதான் யோசிக்குதுல எப்படியாவது புலியை நம்ம மடக்கணும்னு சொல்லிட்டு. அதனால கால் மேல் கால் போட்டு யோசிச்சுட்டு இருக்குது. உடனே புலி சொல்லுது, எவ்வளவு தைரியம் இருக்கு உனக்கு, என்னை பார்த்த உடனே நீங்க ஓடக்கூடியவங்க, இவ்வளவு தைரியமா கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாயே உன்னை அப்படின்னு முயலை மிரட்டுது. ஓடினேனா நானா உன்னை கண்டா, உனக்கு செய்தியே தெரியாதா, உனக்கு எங்கே தெரிய போகிறது, இங்கு கூட்டம் நடந்த போது நீதான் அப்பாவி விலங்குகளை வேட்டையாடி கொண்டிருந்தாயே. உன்னை முயல் மாத்தி பேசுது. நான் உன்னை பார்த்து ஓடணும், நான் பயப்படலையே. ஓ உனக்கு தெரியாது, நீ கூட்டம் நடக்கும்போது மற்ற விலங்குகளை தானே புலி பார்த்துட்டு இருக்கோம், அதனால புலி சொல்லுது இங்க நடந்ததெல்லாம் உனக்கு தெரியாதுன்னு முயல் சொல்லுது புலிகிட்ட பார்த்து. உன்ன முயல், சில விலங்குகளை தவிர எல்லா விலங்குகளும் வந்திருந்தன. முயல் புலிகிட்ட பேச தொடங்குது. எல்லா விலங்குகளும் கூட்டத்திற்கு வந்திருந்தனவா புலி கேட்குது. ஏன்னா புலிக்கு வேட்டையாடுவதெல்லாம் கவனமா இருக்கும், யாரெல்லாம் வந்தாங்க அதெல்லாம் மற்ற அனிமல்ஸ் தான் கவனிச்சுட்டு இருந்தது. உடனே முயல் சொல்லுது, கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டது,
புலி கேக்குது, கூட்டத்துல என்ன தீர்மானம் எடுத்தாங்க? அதுக்கு நீ இந்த காட்டின் அரசனாக இனிமேலும் நீடிக்க கூடாது என்று எல்லா விலங்குகளும் ஒரே மாதிரியாக தீர்மானம் நிறைவேற்றின. அப்படின்னு முயல் வந்து புலிக்கு அப்படி மனசை மாத்துது. எல்லாம் வந்து கூட்டத்துல எல்லாம் முடிவெடுத்தா, நீங்க வந்து இனிமே காட்டில வந்து அரசனாக இனி இருக்க முடியாது, அரசனாக இருக்க முடியாது. அதனால சொல்லிட்டு முயல் சொல்ல தொடங்குது, நான் அரசனாக நீடிக்க கூடாதா? அப்படியானால் வேறு யார் அரசனாக இருப்பது? புலி யோசிக்கிறது, நம்பிச்சு புலி முயல் சொல்றத. அப்படியா, நான் அரசனாக இல்லைனா வேற யார் இருப்பா? இந்த காட்டிலேயே பயங்கரமான மூர்க்கமான விலங்காகிய என்னைத்தான் எல்லா விலங்குகளும் புதிய அரசனாக தேர்ந்தெடுத்தன. முயலுக்கு ஆசை பாருங்க. முயல் வந்து அனிமல்ஸை வேட்டையாடி சாப்பிட முடியாது, எதுவுமே அதால முடியாது. இருந்தாலும் புலிக்கு கிட்ட அது ஒரு பெரிய ஆளா காமிக்கிறதுக்காக என்ன சொல்லுதுன்னா, என்னதான் எல்லா விலங்குகளும் புதிய அரசனாக தீர்மானிச்சிருக்காங்க அப்படி சொல்லுதுன்னு புலி யோசனை பண்ண தொடங்குது. வேடிக்கை பேச்சு பேசுகிறாய், பலமற்ற சிறிய மென்மையான நீ இந்த காட்டுக்கு அரசனா? உன்னை இப்போதே, ஏன்னா புலிக்கு தெரியும் முயல் வந்து ரொம்ப மூர்க்க விலங்குகளை அடிச்சு சாப்பிடாது, மென்மையான இருக்கு. உன்னை போய் யாரு அரசன் சொன்னது? இதோ பாரு, இப்போ என்ன பண்ண போகிறேன் சொல்லிட்டு உன் முதுகில் என்னை ஏற்றி கொண்டு போ. இக்காட்டு விலங்குகள் என்னை பார்த்து அஞ்சுவதை உனக்கு நிரூபித்து காட்டுகிறேன். முயல் சொல்லுது புலிகிட்ட, நீ வேணா உன் முதுகு மேல என்ன தூக்கிட்டு போ, மற்ற அனிமல்ஸ் எல்லாம் விலங்குகள் எல்லாம் பார்த்து என்ன பயப்படுவீங்க அப்படி சொல்லிச்சுன்னா, புலி வந்தாலே மற்ற விலங்குகள் எல்லாம் பயப்படுவோம். ஆனா முயல் என்ன நினைச்சது, நம்ம என்ன பார்த்தா எல்லா விலங்குகளும் பயப்படுவாங்க, அதனால என்ன முதுகு மேல தூக்கிட்டு போ, ஏற்றி கொண்டு போன்னு சொல்லிச்சு. புலியா முயலோட பேச்சை கேட்டு என்ன பண்ணிச்சா, ராத நடைபெற்று புலி எப்படி நடக்கும் தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேல முயல் உட்காந்து நல்ல கம்பீரமாக, ஏன்னா புலி மேல உட்காந்துருக்கோம், எப்படியும் மற்ற விலங்குகள் வந்து புலியை பார்த்து பயப்படும். ஆனா முயல் என்ன சொல்லி வச்சிருக்குது புலிக்கிட்ட, என்னதான் அரசனாக போறாங்க, அதனால என்ன பார்த்து பயப்படுவாங்கன்னு நினைச்சிட்டு முயல் சொல்லுதான். இந்த முயல் எப்படி புலி மேல் அமர்ந்து வருகிற மற்ற விலங்குகளுக்கெல்லாம், ஏன்னா எல்லா விலங்குகளும் புலியை பார்த்து பயப்படும்ல, ஆனா எப்படி இதுக்கு இவ்வளவு தைரியமா ஏறிட்டு வருதுன்னு மற்ற விலங்குகள் எல்லாம் பாருங்க யோசிக்குதுங்க. எல்லா விலங்குகளும் பயப்படுகின்றனவே, முயல் கொடிய விலங்காகத்தான் இருக்குமோ, புலிக்கு என்ன பண்ணிச்சு அது யோசிக்க தெரியல. ஆமா, எல்லா விலங்குகளும் பயப்படுது, உண்மையிலே முயல் தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்களோ அரசனாக அப்படின்னு புலி யோசிக்க தொடங்கி. முயல் அரசே, நான் உங்களை தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விட்டு விடுங்கள். உடனே இது தெரியாம, முயலோட தந்திரம் தெரியாம புலி என்ன சொல்லுது, முயல் அரசே, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கோ அப்படின்னு கேக்குது. இப்பொழுது இந்த காட்டுக்கு யார் அரசன் முயல் ஆணவமா கேக்குது. ஏன்னா வந்தது புலி மேல, புலிக்கு இந்த விஷயமே தெரியாது. நீங்கள் தான், உன்னை புலி சொல்லுது, நீங்கள் தான் முயல் அரசரேன்னு சத்தமாக சொல், தாங்கள் தான் இந்த காட்டுக்கு அரசன். புலி என்ன பண்ணுது, ஆமாம் நீங்கள் தான் காட்டுக்கு அரசன்னு சத்தமா சொல்லுது முயலை பார்த்து. அந்த முயல் சொல்லுது, ஏன்னா எவ்வளவு பெரிய தைரியசாலி பயில்வான இருந்தாலும் பயம் தெரிஞ்சிச்சுன்னா எதிராளி ஏமாத்துவாங்க. அதே போல முயல் என்ன பண்ணுது பாருமா, உன்னை மன்னித்து விடுகிறேன், நீ இந்த காட்டிலேயே இருக்கக்கூடாது, எங்காவது ஓடி போய்விடு அப்படின்னு யாரு சொல்றா, முயல் சொல்லுது. எதுக்குன்னா அது புலி மேலே ஏறி உக்காந்துக்குன்னு அது தைரியமா பேச தொடங்கிச்சு. ஐயோ என்னை விட்டு விடுங்கள், நான் போய் விடுகிறேன் சொல்லிட்டு புலி வந்து முயல் கிட்ட சொல்லிச்சு. இப்போதெல்லாம் முயல் வயிறு நிரம்ப சாப்பிட்டு நிம்மதியாக சுகமாக பகல் வேளைகளில் ஒரு குட்டி தூக்கம் போட்டு கொண்டு, இது எப்படி தூக்கம் வருதுக்கே, புலி அரசனை தொத்தி விட்டுச்சுல, தான் தான் காட்டுக்கு அரசன் சொல்லிட்டு நிம்மதியான ஒரு தூக்கம் வருதா. ஸோ குழந்தைகளா இது நம்மளுக்கு என்ன தெரியுது இந்த கதையில இருந்து, தைரியமாக அதை யோசிச்சு செயல்பட்டானா முடியாத எந்த காரியமுமே கிடையாது. எவ்வளவு தைரியமான புலிகிட்ட, எந்த அனிமல் அவ்வளவு பெரிய அனிமல்ஸே வேட்டையாடி சாப்பிடக்கூடிய அந்த புலிகிட்ட எதையுமே இது பண்ணாத முயல் வந்து எவ்வளவு தைரியமாக அந்த டைமுக்கு யோசனை செஞ்சதுனால
அது வந்து தைரியமா அந்த காட்டுக்கே அரசனாக வாழ்ந்து. ஓகே, சரி. இப்ப பார்த்தோம்ல அந்த லெசன்ல இருந்து பயிற்சியை பார்ப்போம். சரியான சொல்லை தேர்வு செய்து எழுதுவோம். பல்லாண்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதுக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பல்லாண்டு எப்படி பிரியும்? பல பிளஸ் ஆண்டு. செகண்ட், செயலாக்கம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செயலாக்கம் இச்சொல்லை பிரித்து எழுத என்ன கிடைக்கும்? செயல் பிளஸ் ஆக்கம். தேர்ட் ஒன், இப்போது பிளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்குது. இதை தனித்தனியா போட்டிருக்காங்க. சேர்த்து எழுத என்ன வரும்? இப்போதெல்லாம். ஸோ இது புக்கில் இருக்குது. இது நீங்கள் டிக் பண்ணி கிளாஸ்க்கு வரும்போது எனக்கு எடுத்துட்டு வாங்க. நம்பர் 4மா, பேசி பிளஸ் இருந்தால் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பேசி பிளஸ் இருந்தால் அதை சேர்த்து எழுத என்ன வரும்? பேசி இருந்தால். அடுத்தது 5th, வந்து பிளஸ் இருந்தது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். வந்து பிளஸ் இருந்தது சேர்த்து எழுதும்போது வந்து இருந்தது. கவனிமா. நெக்ஸ்ட், வினாக்களுக்கு விடையளி. முயலின் கவலைக்கு காரணம் என்ன? இப்ப நான் பாடம் நடத்தும்போது சொன்னேன்லமா, முயல் எதுக்கு கவலையா இருந்தது? புலி என்னைக்கு அவங்க மூதாதையெல்லாம் சாப்பிட்டுச்சு, நம்மளும் இது போல அடிச்சு சாப்பிடுச்சுன்னு பயத்துல இருந்தது. இதோட ஆன்சர் எல்லாம் மிஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புவேன். நீங்க அப்புறமா எனக்கு எழுதி அனுப்புவோம். அடுத்த கொஸ்டின், விலங்குகளின் கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டதாக முயல் கூறியது? நீங்க இந்த லெசன் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன தீர்மானம் எடுத்துதான்? முயல் தான் அடுத்த அரசன் தீர்மானம் எடுத்தாங்க. முயல் தான் அரசன் என்பதை நிரூபிக்க புலியை என்ன செய்ய கூறியது? சொல்லுங்க. புலியை வந்து அதுக்கு மேலே ஏற்றிட்டு போக சொன்னாங்கல்ல, அதுதான். புலியை மன்னித்து விட்டுவிட முயல் கூறிய நிபந்தனை என்ன? மன்னிச்சு விடணும்னா அந்த ஊரை விட்டு ஓடி போயிடு, நான் தான் அரசன் அப்படின்னு. அடுத்த கொஸ்டின்மா, விலங்குகள் உண்மையில் எதை கண்டு அஞ்சின? உங்களுக்கு தெரியும்ல, யார? முயலை பார்த்து அஞ்சல, புலியை பார்த்து அஞ்சிச்சு. ஆனா புலி என்ன நினைச்சது? முயலை பார்த்து அஞ்சினாங்கன்னு நினைச்சது. இது நல்ல கதை. எளிதில் யாரும் ஏமாற்ற முடியாது. ஆனா முயல் தந்திரமாக ஏமாற்றதான் இந்த கதை. கவனிமா. எதிர் சொல்லா சொற்றொடரை நிறைவு செய்க. இப்ப நம்ம பொருள் குறுக்க எதிர் சொல்லா எழுதுவோம்ல, அதே மாதிரி. பருவ மழை பெய்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவர். பெய்யா விட்டால் இப்ப என்ன வரும்? மகிழ்ச்சிக்கு எதிர்ச்சொல் என்ன வரும்னு பார்க்கணும். மகிழ்ச்சிக்கு எதிர்ச்சொல் என்னது? கவலை. மழை பெய்தா மகிழ்ச்சியா இருப்பாங்க, பெய்யாட்டா கவலையாக இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க கவலைன்னு எழுதணும். எப்பொழுதும் உண்மை பேச வேண்டும். டேஷ் பேசுவதை தவிர்க்க வேண்டும். உண்மைக்கு எதிர்ச்சொல் என்னது? பொய். பொய் பேசுவதை தவிர்க்க வேண்டும். தோல்வி என்பது முடிவு அல்ல, வெற்றியின் முடிவுக்கு என்ன வரும்? தொடக்கம். வெரி குட். அடுத்ததுமா, கணினி மூலம் கல்வி கற்பது புதிய முறை. கரும்பலகை மூலம் கல்வி கற்பது பழைய முறை. வெரி குட். ஆன்சர் வந்து பழைய. புதிய, அதுக்கு எதிர்ச்சொல் என்ன வரும்? பழைய. அடுத்தது, பிறருக்கு கொடுத்து உதவுவது உயர்ந்த குணம். பிறர் பொருளை திருடுவது உயர்ந்த. உயர்ந்தக்கு எதிர்ச்சொல் என்ன வருமா? தாழ்ந்த. வெரி குட். இதற்கு பாருங்க ஆன்சர் தாழ்ந்த. ஸோ நீங்க இந்த புக்ல கொடுத்துருக்காங்க, அதை இந்த கோடிக்கிட மாதிரி எதிர்ச்சொல் மாதிரி கொடுத்ததுல நீங்க ஃபில் பண்ணி எனக்கு அனுப்புங்கம்மா. மருத்துவமனைகளில் சத்தமாக பேசாமல் டேஷ் பேச வேண்டும். ஸோ இங்க வந்து சத்தமாக, அதுக்கு எதிர்ச்சொல் என்ன வரும்? மெதுவாக. வெரி குட். கரெக்ட் ஆன்சர்மா. இங்க மெதுவாக பேச வேண்டும். சரி தவறு என்ன சரியான குறியீடுகள். இதுல வந்து சில சென்டென்ஸ் வாக்கியம் கொடுத்துருக்காங்க. இதை படிச்சு பார்த்துட்டு இதுல மிஸ் ஒன்று படிச்சு காமிப்பேன். சரியா இருந்தா டிக் போடணும், தப்பா இருந்தா தவறுன்னு சொல்லணும். புலி முயலின் மூதாதையரை கொன்று தின்று விட்டது. சரியா தவறா? சரி. ஆன்சர் இங்க டிக் போடணும். முயல் புலிக்கு கரும்பு கொடுத்தது. தவறு. விலங்குகளின் கூட்டம் நடந்த போது புலி தூங்கி கொண்டிருந்தது. சரி. அப்படி தூங்கி கவனிக்காதனால்தான் அந்த முயல் சொன்னதெல்லாம் புலி நம்பிச்சு.
முயல் புலியிடம் காட்டிலுள்ள விலங்குகள் எல்லாம் தன்னை கண்டு அஞ்சுவதாக கூறியது. சரி சொல்லிச்சுல, நான் என் கூட்டிக்கோ என்னை பார்த்து எல்லாம் பயப்படுவாங்கன்னு. முயல் புலியை காட்டிலிருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என கூறியது. தவறு. முயல் என்ன சொல்லிச்சு? புலியை காட்டுல இருந்து ஓடி போன்னு சொல்லிச்சு. ஸோ இதை நீங்க புக்கில் டிக் பண்ணி என்ன அனுப்புங்க. அடுத்த எக்ஸசைஸ் வருமா? சக்கரம் காட்டும் ஈரெழுத்து சொற்கள் என்ன என்பதை கீழ்காணும் குறிப்புகளை கொண்டு கண்டுபிடிக்க. இது ஈரெழுத்து சொற்கள் என்னது? எங்க இது இருக்குதுல எல்லாத்துக்கும் வரும். பார், தேர், ஊர், நீர், மோர், வேர், போர், நார். இந்த இருக்குதுங்களா, இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு இதாகும்னு பாருங்க. உலகம் என்பதன் பேரு சொல் பார். வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து பார். திருவிழா என்றாலே இது இருக்கும். தேர். வெரி குட். திருவிழாக்கு என்ன இருக்கும்? தேர். மக்கள் சேர்ந்து வாழும் இடம். மக்கள் சேர்ந்து வாழும் இடம் என்னதுங்க? ஊர். கவனிக்க, ஊர்ல தானே எல்லா மக்களும் சேர்ந்து கூட்டமா இருக்கும். இது இல்லாமல் உயிர்கள் இல்லை. எது இல்லாமல் உயிர்கள் இல்லை? நீர். நீர் இருக்கு. நீர் இல்லாமல் உயிர்கள் இல்லை. நீர் விட்டு தயிரை கடைந்தால் மோர். வெரி குட். அழகா ஆன்சர் பண்றீங்கம்மா. இதே மாதிரியே நீங்க எனக்கு கரெக்டா பண்ணி அனுப்பிவிடுங்க. மரம், செடி, கொடி மண்ணில் ஊண்டி நிற்க உதவுவது எது? வேர். வேர் இருந்தாதான் செடியில மரம், செடி, கொடியில ஊண்டி நிற்க முடியும். மன்னர்கள் தம் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த அண்டை நாடுகளோடு செய்வது என்னது? போர். கவனிங்கம்மா, கவனிச்சா டக்குன்னு ஆன்சர் சொல்லிருப்பீங்க. போர். அந்த போர் தான் வீரர்கள் வந்து போர் புரிவாங்களா அண்டை நாடுகளோடு. ஓகே, அடுத்த கவனிங்க. பூ தொடுக்க உதவுவது. வெரி குட். இப்போ எப்படி கரெக்டா ஆன்சர் வந்து பாத்தீங்களா? அதே மாதிரி தான் கரெக்டா நீங்க ஆன்சர் பண்ணி எனக்கு அனுப்பணும். ஓகே மிஸ். கவனிமா, இதுல வந்து எது முன்னே எது பின்னே அகர வரிசைனா இதுல எழுதிருப்ப. அகர வரிசை உங்களுக்கு தெரியும்ல, என்ன எழுத்துல? பாப்பா பிப்பி வரிசை. புரியுதுங்களா? முதல்ல மிஸ் ஒண்ணு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் பால் என்ன வரும்? படை. அடுத்து என்ன வரணும்? மொத்தமா ஃபுல்லா மொத்த எழுத்து இதுல தரலமா. இப்ப இதுல படை எழுதணும். அப்புறமா பி பின்னாக்கு. அப்புறம் பீர்க்கு பின்னாக்கு. பீர்க்கு மிஸ். பி பி புத்தகம். புத்தகம். பூமி. பே பெட்டி. பே பே இல்ல. பை பைந்தமிழ். பொத்தான். போர்வை. போர்வை. பவுடர். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்க வந்து இந்த ஒரு பாக்ஸ்குள்ளேயும் ஃபில் பண்ணி எனக்கு அனுப்புங்க. அடுத்த எக்ஸசைஸ் பாருங்க. மொழியோடு விளையாடு. காலி இடங்களை கூடையில் உள்ள சொற்களை கொண்டு நிரப்புங்க. கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது புக் எக்ஸசைஸ்மா. புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் இருக்க லெட்டர்ஸ் எடுத்து கீழே உங்களுக்கு எது எது தேவைப்படுமோ அதில் போட்டு நீங்கள் எனக்கு எழுதி அனுப்புங்க. கவனிமா, இப்போ நான் எடுத்தேன்ல இந்த பாடத்தோட எக்ஸசைஸ் பயிற்சி எல்லாம் புக்கில் நீங்கள் குறிச்சிக்கோங்க. வினா விடை இதெல்லாம் நான் கிளாஸ் ஒர்க் எழுதும்போது உங்களுக்கு அனுப்புவேன். நீங்கள் எனக்கு கிளாஸ் ஒர்க் எழுதி அனுப்புங்க. ஓகேயா?